அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு இனிப்பு போண்டா தாங்க செய்ய போகிறேன். இனிப்பில் செஞ்சால் யாருக்கு தாங்க பிடிக்காது? எத்தனை ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சாலும் இனிப்பில் செய்யும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கப்பு இருந்தாலும் அந்த கப்பால் நீங்கள் அளந்துக்கோங்க. அதேமாதிரி சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. வெல்லத்தை நம்ம எந்த ஒரு கட்டிகள் இல்லாத கரைச்சா போதும். உங்களுக்கு பாகுபதம் வர்ற அளவுக்குலாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. பாருங்கள், வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டேங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. அதோடைய ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். நல்லா நெய்ஸ் ரவையை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் சோடா சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கல் மண் அடியில் இருக்கும், அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் உடனே ஒரு இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்களேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எந்த ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செய்யும்போதும் கடையில் போய் வாங்காத, வீட்லேயே ஒரு அரை மணி நேரம் நம்ம ரிஸ்க் எடுத்தால் போதுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தாகவே செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குழி பணியார பேனை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லா குழியிலையும் ஒரு 1/4 அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3/4 சைஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வெந்து வரும்போது உங்களுக்கு உஃபி வரும். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. முட்டைலாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலே போதும். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவை ஊற்றின உடனே கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. எல்லாத்தையும் கருகிற மாதிரி ஆகிடும். நமக்கு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் தாங்க உள்ள மாவு எல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஒரு ஈவினிங் டைமில் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்களேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இருக்கிற மாவு இன்னும் ஒரு பேட்ச் வந்தது, அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 15 உருண்டையாவது நமக்கு வரும். அவ்வளோதான். இப்போ சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க. எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போதே அந்தளவுக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. சூடாக சாப்பிடும்போது ஸ்டாண்ட்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.